வீட்டு வாடகையும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. வேலையும் இல்லை, வெட்டியும் இல்லை. வீட்டு ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. நான் என்ன பண்ண போறேன்? அது யார் இங்கே உட்காந்துருக்குது? மாப்பிள்ள மாதிரியே தெரியுதே. நீ தனியாக உட்காந்துருக்காப்ல. என்னன்னு கேட்பேன். ஓ, என்ன அங்கே சோகமாக உட்காந்துருக்க மலையில்? வாங்க வாங்க பாருங்க. என்னையா இப்படி சோகமாக வந்து இங்கே உட்காந்துருக்குறேன்? ஆமாய்யா, ஏன் வேலை வாய்ப்பும் ஒன்றும் இல்லை, வீட்டு வாடகை கொடுக்கல. சரி. ஓனர் வீடை காலி பண்ண சொல்லிட்டாரு. காலி பண்ண சொல்லிட்டாங்க? ஆமாம். சரி. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வந்து இப்படியே உட்காந்துட்டேன். வாமிச்சு வீடு தானே, வா ரெடி பண்ணுவோம். இங்கே உட்காந்துருந்து என்ன போகுது? கிளம்பு. விடியா பார்த்துக்கலாம், வா. என்ன இப்படி பண்ணுற? வா. ஃபோன் அடிக்குது. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார், நான் ரன் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து பேசுகிறேன் சார். பேசுங்க சார், உங்களுக்கு வீடு கட்டுற ஐடியா எதுவும் இருக்கா சார்? ஏன் கேட்குறீங்க? சார், நாங்கள் வீடு ஆஃபர் பண்ணுறோம். வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டு இருக்கோம். சரி. ஒரு ஆஃபர் பண்ணுறோம் எங்கள் கம்பெனியில். ஒரு வீடு கட்டினா இன்னொரு வீடு ஃப்ரீயாக கட்டி தரோம் சார். அப்படி ஒரு ஆஃபர் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இருங்க இருங்க ஒரு நிமிஷம், மறுபடியும் சொல்லுங்கள். சார், ஒரு வீடு கட்டினீங்கன்னா ஆஃபரில் இன்னொரு வீடு ஃப்ரீயாக நாங்கள் கட்டித்தரோம் சார். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வீடு கட்டுறதுக்கு காசு வேணும்ல சார்? நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம் சார். லோனை திரும்ப கட்டணுமா வேண்டாமா? சார், திருப்பி கட்டணும் தான் சார். அதுக்கு காசு இல்லையே. அப்படியா சார்? சரி, உங்கள்கிட்ட வேறு எதுவும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் சார். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, சொல்லட்டுமா? செஞ்சு தரீங்களா? சொல்லுங்கள் சார். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நீங்கள் அந்த ஒரு வீடு கட்டினா ஒரு வீடு ஃப்ரீயாக கட்டித்தரேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார், கட்டித்தரேன் சார். முதல்ல அந்த ஃப்ரீயாக கட்டி கொடுக்குற வீடு எனக்கு கட்டி கொடுங்க. என்ன சார்? நான் அதுக்கப்புறம் பார்க்குறேன். என்ன ஓகேவா? சார், நான் உங்கள்கிட்ட அல்லோல போடுறதுக்கு நான் வேலையை விட்டே போகிறேன் சார். சாம்பார் ஆப்பு எனக்கு. வீட்டு வாடகை கொடுக்கவே காசு இல்லாமல் இங்கே வந்து தெருவில் உட்காந்துருக்கேன். வீடு கட்டிடலான்னு கேட்குறேன்.